ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் பாலக்கீரை தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இது பாலக்கீரை மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான கீரையிலையும் இந்த மாதிரி தொக்கு செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் சப்பாத்தியோட நெய் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க இந்த பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு நான் 2 கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். ஒரு கட்டு ஏற்கனவே ஆஞ்சி வச்சுட்டேன், ஒரு கட்டு தான் இங்கே வச்சுருக்கிறேன். இதில் முத்தலாக இருக்கிற தண்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு மீதியை நான் வச்சுருக்கிறேங்க. இந்த பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா நீர் சத்து, நார் சத்து, இரும்பு சத்தெல்லாம் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பாலக்கீரை இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி செய்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அதே மாதிரி உடம்புக்கு சத்தானதும் கூட. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக இந்த 2 கட்டு கீரைக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது இருக்கட்டும். ஒரு 10-12 பல் பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 காய்ந்த மிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பாலக்கீரையை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். தொக்குக்கு இந்த மாதிரி நறுக்கி செய்யும்போது தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம் பூண்டை சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. உங்கள் கடை சாப்பர் இருந்தால் அதுலேயும் நறுக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மி இருந்ததுன்னா ஒன்றும் பாதியமாக கூட தட்டி எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது தொக்குக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நாம் கிள்ளி வச்ச காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு 3-2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாம் வறுபட்டதும் நாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம் பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாதான் இதோட பச்சை வாசனை போயிட்டு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கினதும் நாம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இது வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்கும், காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரணும். பாருங்கள், வாணலில் ஒட்டாமல் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வர்ற வரையும் வதக்கிட்டு இப்போ இது கூடவே நாம் ஆஞ்சி வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சி வச்சுக்கோங்க. நான் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு மீதம் இருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்ல நீர் சத்து இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி செய்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. பாருங்கள், இந்த பாலக்கீரையிலே நீர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குது பாருங்கள். மீதம் இருக்கிற பாலக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கலாங்க. இந்த பாலக்கீரையிலேருந்தே நல்லா தண்ணி வரும். ஏற்கனவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பத்தல்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றாமலே இந்த அளவுக்கு கிரேவியாக வந்திருக்குது.
இந்த டைமில் நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த புளிப்பு தன்மையோடு இருக்கும்போது இந்த கீரை தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் புளி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனையில் போகிற வரையும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் பாலக்கீரை தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இது ஊற தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் சப்பாத்தியோட தாராளமாக நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. நான் சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 கரண்டி சாதத்தை அள்ளி வச்சுட்டு ஒரு 2 கரண்டி பாலக்கீரை தொக்கை வச்சுட்டு, என்கிட்ட தற்போதைக்கு நெய் இல்லை, ஆனால் நெய் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.